மணிக்கிளிகள் டிசம்பர் 29, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கர்த்தரிடத்தில் திரும்பு. தியான வசனம்: இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஓசியா 14:1. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மத்தேயு 4:17. இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் என்பதே. வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதும், அதன் பின் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளில் நடப்பதும், அதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் என்று தேவன் அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதும் என மீண்டும் மீண்டும் நடந்ததை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பினால கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பாய் இது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை விட்டு பின்வாங்கி போயிருப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார். உதாரணமாக பேதுருவின் வாழ்க்கையை பார்ப்போம். சேவல் கூவுகிறதற்கு முன்னே தேவனை பேதுரு 3 தரம் மறுதளித்தார். இதனை தேவன் எச்சரிக்கையாகவே கூறியிருந்தார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:37 இதை வாசிக்கலாம். பேதுரு பின்வாங்கி போயிருந்த நிலையில கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு பேதுருவை பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பின் நோக்கம் அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் நம்மில் அன்பு கூறுகிறதின் நிமித்தமாக அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்னுமாக தேவன் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பும் பொறுமையும் மிக பெரியது. இதை நாம் சிந்திக்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில் திரும்புவது அவசியம். அப்பொழுது மாத்திரமே நம்முடைய காரியம் செவ்வைப்படுத்தப்படும். நம்முடைய பாவத்தினாலே நாம் விழுந்தோம். அது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும்படியான அன்பின் இணைப்பை துண்டித்துவிடும். நாம் கைவிடப்பட்டவர்களைப் போல காணப்படுகிறோம். ஆனாலும் தேவன் இன்று உங்களை அழைக்கிறார். நாம் எந்த நிலையிலிருந்து விழுந்தோம் என்பதை எண்ணி மனம் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் விளங்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.